செப்டம்பர் 27 நடிகர் விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தாங்கல்ல. அந்த உயிரிழப்பை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவை எப்படியாவது பலவீனப்படுத்தி நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாவை வச்சு தான் ஒரு அரசியல் வந்து இங்கே நடக்குது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பாருங்களேன், மக்கள் பிரச்சனை பற்றி யாரும் அதிகமாக வந்து பேச கிடையாது. கரூரில் வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்பு பேசுது. ஆளுங்கட்சி தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம், விஜய் வந்து ஒழுங்காக டயத்துக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அந்த இடம் குறுகலான இடம், அந்த இடத்துல வந்து ஏற்கனவே அனுமதி இல்லைன்னு சொல்லி இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே எதிர்கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்களே ஏற்கனவே வந்து ஒரு 10,000 பேர் 15,000 பேர் கூட்டம் வந்து கூட்டிட்டீங்க, அந்த இடத்துல எந்த அசம்பாவிதம் நடக்கலை, இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா கூட்ட நெரிசல் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி ஆளும் தரப்பு வந்து சொல்லுது. மாறி இந்த சாவை வச்சு ஒரு அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. திமுகவை பலவீனப்படுத்தணும், அது வந்து எதிர்கட்சிகளாக செய்யக்கூடிய அரசியல். திமுக நினைக்கிறாங்க எதிர்கட்சிகளை வளர விடக்கூடாது, நம்ம திரும்பி வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. மொத்தத்தில் இங்கே ஒரு சாவை வச்சு அரசியல் நடக்குது. நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அதான் நடந்துச்சு. இது கரூர் சம்பவத்தை வச்சு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் வந்து பேசுகிறாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, உடனே வெளிநடப்பு பண்ணுறாரு, தர்ணா போராட்டம் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். அந்த செய்தியாளர் சந்திப்புலையாவது மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பாரா, இல்லை அந்த உயிரிழந்தவர்கள் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஏதாவது தெளிவாக பேசுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நான் டிவியில் பார்த்தேன், அங்கே வந்து போலீஸ்காரங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் வந்து இருக்கிறார். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக கூட்டணி அமையலை, அந்த கூட்டணி அமையாதனால ஒரு விரக்தியில் வந்து பேசுகிறாங்க. இப்போ உள்ள கட்சிக்காரவங்களே தான் நடத்தின அந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவம் நடந்தால் கூட இதை பற்றி கேட்டிருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ விஜயனுடைய பரப்புரை கூட்டத்தில் 40 ரூபாய் இறந்த வந்து பெரிய அரசியலாக்குறாரு, எப்படியாவது வந்து விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவர் வந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க திமுக தரப்பில் வந்து பேசுகிறாங்க. திமுக தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இதைத்தான் வந்து பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான முறையில் ஒரு கூட்டணி வந்து கிடைக்கல, அதனால ஒரு விரக்தியில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. அரசு வந்து சிறப்பாக தான் வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுத்துது. விஜய் அவர்கள் வந்து வர்றதுக்கு தாமதமாச்சு, ரெண்டாவது கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு, ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு அரசு தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை விடுற மாதிரி இல்லை. எப்படியாவது திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புகள் பூரா வந்து நடத்துகிறாங்க. ஏன் வந்து இது போர்டு இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு, விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது சுற்றி எதுக்கு வந்துச்சு, எல்லாம் முழுக்க பார்த்திங்கன்னா தன் கட்சி சார்ந்து எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசலை, அடுத்த கட்சி சார்ந்து தான் அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கிளின்னு கிழிக்கிறாங்க. அடுத்த கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது விஜய் வந்து ஒரு பரப்புரை கூட்டத்துக்கு வர்றாரு, 41 பேர் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போகிறாங்க. அந்த தாவேக்காவுக்கும் இது ஆளும் அரசுக்குமான ஒரு அரசியல் வந்து அங்கே நடக்குது. இப்போ ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் தலைவராக இருக்கீங்க, நீங்களும் வந்து அதை வந்து மக்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அரசை வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டால் பரவாயில்ல. அடுத்த கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சட்டமன்றத்தில் போய் இவ்வளவு ஆவேசமாக பேசுகிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் அம்மா மறைவுக்கு பின்னாடி அது கொடநாடு பங்களாவில் கொலையெல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி சட்டசபையில் வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஏன் திறக்க மாட்டேங்கிறாரு? இப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தானே அந்த இது கொடநாடு பங்களாவில் கொலையெல்லாம் நடந்தது. இப்போ திமுக வேறு 2021 வாக்குறுதி வேறு கொடுத்தாங்க, நாங்கள் வந்து கொடநாடு பங்களாவில் அந்த கொலை நடத்தின அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து 90 நாட்களுக்குள்ளே சட்டத்தின் நிப்பாட்டி தண்டனை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இதுவரையிலையும் திமுக அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து குரல் பதிவுக்கு போயிருப்பு, அங்கே வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு மேலோட்டமாக வந்து கடந்து போயிடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும், 90 நாட்களுக்குள்ளே கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஏன் வந்து நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு திமுக அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், ஒரு வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். இந்த சட்டசபை கூட்டத்தொடர்லேயே அதை பற்றி வந்து பேசியிருக்கலாம். அதை பற்றி அவர் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறார். வாயை திறந்தால் நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படிங்கிற பயத்தில் வந்து அவர் எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் விஜய்க்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா சட்டமன்றத்தில் ஒரு ஆவேசமாக வந்து பேசுகிறாரு, வெளிநடப்பு செய்கிறாரு, தர்ணா நடத்துகிறாரு, எல்லாம் பண்ணுவார்.
ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது தெரிஞ்சு போன விஷயந்தான். ஏன்னா 2014 பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து அம்மா தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க, 44% வாக்கு வாங்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2019 தேர்தலை சந்திக்கிறாங்க 18%. இப்போ 2024 இது பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க, 19% தான் வாக்கு வாங்குறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு யாரும் போடலை, அந்த இரட்டை இலை சின்னத்தை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இரட்டை இலை சின்னத்துக்காக விடுகிற ஓட்டு தான், எடப்பாடி பழனிசாமிக்காக விடுகலை. இப்போ விஜயை நம்பி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியலும் பண்ணுறாரு. ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்ந்துடும். அப்போ அவருக்கு ஆதரவாக நம்ம பேசினா தான் அவர் வந்து நமக்கு வந்து கூட்டணிக்குள்ளே வருவார், நம்ம வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழப்பை வச்சு அரசியல் நடத்துறது அதிமுகவும் பிஜேபியும் தான். நம்மளால வந்து வாக்குகளை வந்து பெற முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து கூட்டணிக்காக வந்து விஜய் வந்து நாடுறாங்க. விஜய் வந்து கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அவர் தனித்து தான் கடங்காங்க போகிறார். இவர்களுடைய ஆசை என்னன்னா, விஜய் வந்துட்டாருன்னா அவருடைய இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா இளைஞருடைய செல்வாக்கு கிடையாது. அந்த இளைஞருடைய வாக்கை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுவுமே கிடையாது. இந்த உறுப்பினர் சேர்க்கையிலையாவது எப்படியாவது வந்து இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்துடலாம் சொல்லி நினச்சி பண்ணார். அதுவுமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது. அப்போ இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாவைக்காவை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே இணைச்சி நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறாரு. இங்கே தமிழக பாஜகவுமே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுதோ அதனுடைய பேச்சை கேட்டு தான் இவங்களுமே வந்து செயல்படுறாங்க. எப்படியே தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே கொண்டு வந்து நம்ம அரசியல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் வந்து நினைக்கிறாங்க. இப்போ கூட்டணியில் யார் எப்படி வேணாலும் வந்து கூட்டணி சேரலாம், சேராமல் போகலாம், இருக்கிறவங்க புட்டுக்கிட்டு வெளியில் போகலாம், வெளியிலேருந்து கூட புதுசாக வந்து சேரலாம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏன் இன்னும் ஒரு சிறு கட்சி கூட கூட்டணிக்குள்ளே வரலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 2021 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? என் தலைமையில் மெகா கூட்டணி உருவாகும் சொன்னார். யாருமே வந்து கூட்டணிக்குள்ளே வரலை. கடைசியாக தேமுதிக மட்டும்தான் வந்தாங்க. இப்போ அவங்களுமே வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டாங்க. நான் கடலூரில் ஜனவரி மாதம் மாநாடு நடத்துகிறேன், அதில் தான் நாங்கள் யாரோட கூட்டணின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ இது 2026 சட்டசபை தேர்தல் வருது, நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே ஒரு சிறு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி நம்பி அந்த கூட்டணிக்குள்ளே வரலை. இப்போ யாரை நம்பி இவர் வந்து தேர்தல் களத்தில் போக போகிறாரு அப்படின்னா, அந்த இரட்டை இலை சின்னத்தை நம்பி தான் தேர்தல் களத்துக்குள்ளேயே போக போகிறார். அந்த இரட்டை இலை சின்னத்துக்குன்னு விழுகிற வாக்கு மட்டும்தான் விழுகும். மற்றபடி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவருமே கிடையாது. இப்போ அம்மா இருந்தாங்க அப்படின்னா ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவியாக இருந்தாங்க. அவங்க வந்து மாற்றுக் கட்சியினர் கூட தன் பக்கம் இழுக்கக்கூடிய அளவுக்கு ஆளுமை திறன் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக கிடையாது. அப்போ அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய எண்ணமும் அதுதான். பொதுமக்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை நிராகரிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனால் இந்த அரசியல் இன்றைக்கி 2026 சட்டசபை தேர்தலை எடப்பாடி பழனிசாமி எப்படி கொண்டு போவார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் பிஜேபி அதிமுக 2 பேரும் அதுக்கு உள்ளே யாராக இருப்பாங்கன்னா, இந்த ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன் இப்படியான ஆட்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இவங்க தேர்தலை வந்து சந்திப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவோட எந்த காலத்தையும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. எல்லாரும் வந்து விமர்சகர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, விஜய் எப்படியாவது இழுத்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அவரை வந்து எப்படியாவது இந்த விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக பிஜேபி அதிமுகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தனக்கான அரசியலை வந்து விஜய் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக யாரோடையும் கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தல் சந்தித்து அவருடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா 2031 சட்டசபை தேர்தல் விஜய்க்காக இருக்கும். இல்லை நான் வந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துக்கிறேன், நம்மளால் வந்து வேட்பாளர்களை போட முடியாது, நமக்குன்னு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி கூட்டணிக்கு போனார் அப்படின்னா இவருக்கு அதோகதி தான், அரசியல் வாழ்வு அப்படியே முடிஞ்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் எந்த காலத்திலும் எடுபடாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம்.